இந்த நாள் காலை மே மாதம் 1ஆம் தேதி தியான ஆராதனைக்கு, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களை தொடர்றதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி வந்து உம்மை ஊக்கத்தோடு கூட தங்களுடைய முகத்தை உம்மை நோக்கி நேர்முகமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பின்னானவைகளை மறந்து நாங்கள் முன்னானவைகளை நோக்க புதிய மாதத்தையும் எதிர்காலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை பாடல்களால் ஆராதித்து பாடுவோம். பிரைஸ் காட். கர்த்தாய் என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே, ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே, ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே, மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே, பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார், காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன், தீவிரமாய் தீவிரி தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன், தீவிரமாய் தீவிரி தென்னை வந்திட தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நான் எரிந்திட மாட்டேன், கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன், கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார்,
கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். பாடுவோமா? என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கண்ணுறங்காமல் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய கால்கள் கல்லில் இடராமல் அவர்கள் தூதர்களை கொண்டு நம்மை காக்க வல்ல தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் நம்மை காக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு துதிகளையும் ஏறெடுப்போம். நம்முடைய ஸ்தோத்திரத்திற்கும் நம்முடைய துதிகளுக்கும் பாத்திரமான தேவனவர். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உயிர் பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். அந்தயேவும் தயவா ஆண்டினேன் வனாந்திரத்தை. அந்தயேவும் தயவா ஆண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம்
தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நீர் நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. இயேசுவே, தகப்பனுடைய பலனை கொண்ட தேவனே, தாயினுடைய உள்ளத்தை கொண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அல்லேலூயா ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. Lord, I come, I confess, bowing here, I find my rest. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. When sin runs deep, your grace is more. Your grace is found, is where you are. And where you are, Lord, I am free. Holiness is Christ in me. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness.
நம்பி நான் உயிர் வாழ்கிறேன். ஆவியானவரே, உம் சமூகத்தில் என்றென்றுமே விடுதலையே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், என்னாலும் நீர் எனக்கு வேண்டும். என் அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே நீரே வேண்டும். Lord, we need you for this whole month and for our future. நீர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். துயரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வேண்டும். எல்லா விதமான பாதைகளிலும் நீர் எங்களுக்கு வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் எங்களோடு கூட நீர் வாழும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை அதிகமாக பொழிந்தருளும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதத்தை அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. Hallelujah, we worship you Lord, we worship you Lord, we worship you. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி, நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன். எந்தன் எல்ரோயி, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எந்தன் எல்ரோயி, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன். எந்தன் எல்ரோயி, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எந்தன் எல்ரோயி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மே மாதம் முதல் நாள் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த மே மாதத்திலே தருகிற வாக்குத்தத்தம்,
9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Psalm 9 and verse 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். The Lord will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. இந்த வசனத்தின் கடைசி சொற்றொடர் ஆண்டவர் நமக்கு தரும் வாக்குத்தத்த வசனம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். He is a refuge in times of trouble. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் பலவிதமான காலங்கள், நேரங்கள் நம்மை கடந்து போய் கொண்டே இருக்கின்றன. சில நேரத்திலே நாம் எதிர்பார்க்கும் காலங்கள் நமக்கு ஏற்படுவதில்லை, நடைபெறுவதில்லை. சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே நெருக்கப்படுகிற காலம் என்ற ஒரு காலத்தை இங்கு குறிப்பிடுகிறார். A time of distress, a time of trouble. நல்ல காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. மிக மோசமான காலங்களும் எதிர்ப்பின் காலங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். We go through good times and bad times. விதைப்புக்கு ஒரு காலம் உண்டு என்பது போல அறுப்புக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் செழுமையான ஆசீர்வாதமான காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்வோம். ஆனால் நெருக்கப்படுகிற காலம் என்று வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய மனதிலே நாம் யோசிக்கிற பொதுவான ஒரு எண்ணம், a general thought that we think when we go through times of distress is that we feel God is not with us. கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறாரா? ஒருவேளை இந்த நெருக்கப்படுகிற காலம் எனக்கு கர்த்தர் தான் அனுபவித்தாரா என்பது நம்முடைய மனதிலே பல கேள்விகளும் சந்தேகங்களும் பயங்களும் எழும்புகின்றன. நெருக்கப்படுகிற காலம் என்ற காலம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். நெருக்கப்படும் காலங்கள் வரும்பொழுது அவரிடம் சென்று தஞ்சமாக நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் சொல்லப்படும் பொழுது ஆசீர்வாதம், செழுமை, பாதுகாப்பு நம்முடைய மனது மிகவும் குதூகலமாக இருக்கிற பொழுது இருப்பதை விட நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவரை மிக அருகாமையிலே நம்மால் உணர முடியும். You can sense and feel God's abiding presence with you in times of distress and trouble more than when our heart is very happy. நொறுங்குண்ட, நறுங்குண்ட, மிகவும் உபத்திரவப்பட்டு கிளேசத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் மிகவும் அருகாமையிலே இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நெருக்கப்படும் ஒரு காலம் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை இந்த அதிகாலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் நெருக்கத்திலே நீங்கள் காணப்படலாம். You might go through even today a path of distress. எல்லா பக்கத்திலும் நெருக்கம், வலது இடது முன்பாக பின்பாக எல்லா பக்கத்திலும் ஒரே நேரத்திலே ஒரு நெருக்கம் நம்மை நெருக்குகிறது. திடன் கொள்ளுங்கள். வேத வசனம் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நெருக்கப்படுகிற உங்களுடைய காலங்களில் அவர் நமக்கு தஞ்சமானவர்.
அவரே தஞ்சமானவர். அப்படி என்றால் அவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு ஆறுதல், அடைக்கலம், தஞ்சமாயிருக்கிறார். அவர் எப்படி நமக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே தஞ்சமானவர்? வேத புத்தகத்திலிருந்து 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். How does God become a refuge for us in times of trouble? And how are we to respond? நெருக்கப்படுகிற காலங்களிலே நாம் எப்படி நம்மை வைத்துக்கொள்வது? அந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே அரணும் தஞ்சமும் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை நாம் எப்படி பற்றிக்கொள்வது? Let me bring 3 important situations from the word of God, how God was a refuge to his children. அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி அடைக்கலமாயிருந்தார் என்ற 3 சந்தர்ப்பங்களை, 3 ஆசீர்வாதங்களை அந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். Number 1, he will continue to be with you in difficult times. He will continue to be with you in difficult times. Number 1. Number 2, he will carry you from distant times. He will carry you from distant times. Number 3, he will call you from dry times. He will call you from dry times. தமிழில் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். கஷ்டமான காலத்தில் அவர் உங்களோடு தொடர்ந்து இருப்பார். இரண்டாவதாக, தூரமாயிருக்கிற காலங்களில் நம்மை சுமந்து கொண்டு வருவார். மூன்றாவதாக, வறட்சியான காலத்தில் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 3 important seasons, நெருக்கப்படுகிற காலம், difficult times, distant times and dry times. இந்த 3 காலங்கள், கஷ்டம், கடினமான காலங்கள், அது ஒரு நெருக்கத்தின் காலம். தூரமாக இருக்கிற காலம், கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்ற காலங்கள். மூன்றாவது, வறட்சியான காலம், ஆண்டவர் நம்மை சுற்றி இல்லை என்று இருக்கும் ஒரு நெருக்கமான காலம். இந்த 3 காலங்களிலும் ஆண்டவர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருப்பார்? முதலாவதாக 1 சாமுவேல் 30:6 The first distressing time, முதலாவதாக இருக்கும் ஒரு நெருக்கமான காலம். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். டேவிட் was greatly distressed. பாருங்கள், கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீதுக்கு ஒரு நெருக்கப்படுகிற காலம். He was stressed, distressed on all sides. தாவீதும் தன்னுடைய மனுஷரும் 3ஆம் நாளிலே அவர்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் விட்டு சென்ற தங்களுடைய குடும்பங்கள், அவங்க விட்டு சென்ற பொருட்கள் எல்லாம் எதிரிகளால் தாக்கப்பட்டிருந்தன. இந்த அதிகாரத்தின் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 important things we read about the circumstance. தாவீதினுடைய நெருக்கப்படுகிற 2 விதமான சூழ்நிலை. 1, burning, சுட்டரிக்கப்படுகின்றன.
எரிக்கப்படும் சூழ்நிலை. 2வது ஸ்டோனிங், கல்லெறியப்படுகிறான். அவனை கல்லெறியும்படியாக ஜனங்கள் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். 1ஆம் வசனத்தின் கடைசி, சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. 3ஆம் வசனம், தாவீது அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. The city was burning with fire. 6ஆம் வசனத்தின் மத்திய பகுதி, அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 2 விதமான ஒரு நெருக்கம். தாவீது தன்னுடைய மனிதர்களோடு கூட யுத்தத்திற்கு சென்று வரும்பொழுது எதிரிகள் தாக்கினார்கள். த இன்வேஷன் ஆஃப் தி அமலக்கைட்ஸ், அமலேக்கியர் தாக்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சிறியோர், பெரியோர், குமாரர், குமாரத்திகள், மனைவிகள் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். போகும்போது என்ன செய்தார்கள்? they burnt that city. அதை சிக்லாக்கை நெருப்பினால் எரிய வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு இடத்துக்கு நாம் போய்விட்டு ஊருக்கு சென்று வரும்பொழுது எல்லாம் எரிகிறது. நம்முடைய மனைவிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். லாஸ். அப்பொழுது அவனோடு கூட இருந்தவர்கள் தாவீதை நம்பியிருந்தார்கள். உன்னை தான் நம்பி வந்தோம் தாவீதே, சிக்லாக் என்ற பட்டணத்திற்கு. இவர்கள் மிகவும் மனக்லேசத்துக்குள்ளாகிறார்கள். தாவீதுக்கு ஒரு நெருக்கம், ஜனங்களுக்கு மனக்லேசம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? they wanted to stone David. தாவீதை கல்லெறிய அவர்கள் யோசிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம், எதிர்பாராத ஒரு நெருக்கம். அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர், அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரெஸ். நமக்கும் சில நேரத்தில் எதிர்பாராத இழப்பு, எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத நம்முடைய நேரங்கள் வீணாக்கப்படுகிறது, எதிர்பாராத பிரச்சனைகள். இந்த பிரச்சனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. I did not expect this to happen, but it was unexpected. பாருங்க, there was also an unfair criticism. அவனுக்கு நேராக குற்றம் சுமத்த ஆரம்பித்தார்கள். எல்லாம் நன்றாக இருக்கும்போது போற்றும் அதே வாய், நம்மை போற்றி துதிக்கும் அதே நபர்கள் என்ன செய்கிறார்கள்? they are criticizing David. அவனை குற்றம் சொல்லுகிறார்கள். தாவீது நெருக்கத்தில் இருக்கிறான். he was in a distress. எதிரிகளும் எரித்து விட்டார்கள். it is burning. கூட இருந்தவர்கள் கல்லெறிய பார்க்கிறார்கள். they wanted to stone him. you are the reason David. நீர்தான் உன்னால் தான் வந்தது. சில நேரத்தில் நாம் நல்லது செய்திருப்போம், ஆனால் சில காரியங்கள் வேறு விதத்தில் நடக்கும்பொழுது நீர்தான் அதற்கு காரணம் என்று நம்மை குற்றம் சுமப்பார்கள். அது இட் மே நாட் பி ஃபேர். அது ஒருவேளை நியாயமாக இருக்காது. இதெல்லாம் நடந்ததற்கு நீ தான் காரணம். அந்த நேரத்தில் ஒரு நெருக்கம் நமக்கு வரும். ஒரு விதமான ஒரு ஹெவினஸ், ஹெவி ஹார்ட். தாவீது என்ன செய்கிறான்? 2 காரியங்களை தாவீது செய்கிறான். நெருக்கத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம். God is a refuge in times of trouble. நெருக்கமான காலங்களில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். அப்படி என்றால் தாவீதுக்கு கர்த்தர் எப்படி அடைக்கலமாயிருந்தார்? He was in a difficult time. The Lord continued to be with him. இதுதான் முதல் ஆசீர்வாதம். பாருங்க, நெருக்கப்படுகிற காலம், தேசம் எரிகிறது, கல்லெறிய அவனை குற்றம் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட டிஃபிகல்ட் டைம், கடினமான காலம், நெருக்கமான காலத்திலே God continued to be with David. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நெருக்கத்திலே இப்படி காணப்பட்டால் ரொம்ப கடினம். சொந்த கூட இருக்கிறவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். அவர் உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பார். த கண்டினியூவல்
presence of God in difficult times. இதான் முதல் குறிப்பு. எப்படி அவனோடு கூட தாவீதோடு கூட கர்த்தர் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலத்திலே தொடர்ந்து இருந்தார். God gave him counsel and God gave him courage. நெருக்கப்படுகிற காலத்திலே நமக்கு தேவையான 2 முக்கியமான காரியங்கள், சரியான ஆலோசனை, 2வதாக ஒரு தைரியம். 2ஐயும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நெருக்கமான காலங்களிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலம் என்றால், he will continue to be with you. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றால் எனக்கு ஆலோசனை தருவார். 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தாவீது கர்த்தரிடம் செல்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். he goes to the Lord. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். யூ வில் ரிகவர் டேவிட், கோ. ஆலோசனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், யூ ரிசீவ் காட்ஸ் கவுன்சில். ஆலோசனை தருவார். என்ன செய்ய வேண்டும்? இந்த நெருக்கத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அழுதால் ஒன்றும் நடக்காது, கவலைப்பட்டால் ஒன்றும் நடக்காது, உட்கார்ந்திருந்தால் நடக்காது. ஆனால் ஒரே ஒரு காரியம், the Lord will give you the right counsel. கர்த்தர் தான் சரியான ஆலோசனையை தருவார். நெருக்கம் என்ன செய்கிறது? 2வது பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தார். 10ஆம் வசனம், தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். டேவிட் பர்சியூட். தாவீது தொடர்ந்து போகிறான். தாவீது தொடர்ந்து, he pursued. 600 பேரை அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். 600 பேரை கூட்டிக் கொண்டு போன உடனே 2 பேர் விடாய்த்து விட்டார்கள். 600 பேரை கூட்டிக் கொண்டு போகும்போது 200 பேர் விடாய்த்து விட்டார்கள். 200 people became tired. They became very tired. விடாய்த்து விட்டார்கள். என்னடா, கூட நாம் எழுந்ததை போய் கொண்டு வரலான்னு போலான்னு யோசித்தா 600 பேரை கூட்டிகிட்டு போனோன்னா 200 பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. பட் ஸ்டில் டேவிட் கண்டினியூட். தைரியம், போல்ட்னஸ், கரேஜ். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர், சகோதரனே சகோதரியே, நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்திலே, in difficult times, the Lord will continue to give you counsel. The Lord will continue to give you courage. தைரியத்தை அவர் தருவார். courage, தைரியம். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீது சகலத்தையும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டான். 19ஆம் வசனம், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். God bless you today. நெருக்கம்தான். அந்த நெருக்கப்படுகிற காலத்திலே the Lord will continue with you in difficult times to give you right counsel, to give you the right courage. நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர் என்பதை தொடர்ந்து நாம் 2வதாக 2 Chronicles chapter 33 and verse 12. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவன் நெருக்கப்படுகையில் மனாசே என்ற இந்த ராஜா, மனாசேயுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டானதை வாசிக்கிறோம். he was distressed. இவன் எப்படிப்பட்ட நெருக்கம்? தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த நெருக்கம் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இந்த மனாசேயை பார்க்கும்பொழுது இட் இஸ் அ டிஸ்டன்ட் சீசன். அவனை பாபிலோனுக்கு அவனை தூக்கி செல்கிறார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகள் அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி
பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவனை முள்ளிலிருந்து எடுத்தார்கள். He was lying inside thorns and he had chains wound around him. சங்கிலியினால் கட்டப்பட்ட சிறை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். He was in a difficult situation. நெருக்கம் என்பது டிஸ்டன்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. பாபிலோனுக்கு அவனை தூக்கி செல்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு நெருக்கத்திலே ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், the Lord will carry you back from all the distant seasons. ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மறுபடியுமாக எருசலேமுக்கு கொண்டு வருவார். இவன் முட்செடியில் இருக்கிறான். பிரிக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவன் முள்ளிலே மாட்டிக்கொண்டிருந்தான், ஒளிந்து கொண்டிருந்தான். அவனை கண்டுபிடித்தார்கள். அவனை வெண்கல சங்கிலினால் கட்டினார்கள். ஒரு பக்கம் முள், சரீர உபாதை, இன்னொரு பக்கம் அவனால் செயல்பட முடியாதபடி இரும்பு சங்கிலிகள். iron chains around him, tied around him so that he cannot escape. He was carried to a distant place, to Babylon. பாபிலோனுக்கு அவனை சிறையாக பிடித்து அவனை கொண்டு சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாத ஒரு இடமாகிய பாபிலோன், இது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்? முட்களைப் போல குத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகள், செயல்படாதபடி நம்மை சுற்றி கட்டி இருக்கும் சங்கிலிகள், வெண்கல சங்கிலிகள், செயின்ஸ் அண்ட் தார்ன்ஸ், நெருக்கம். இதை நாம் உணர்ந்து நாம் இதிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலம் என்பதை இன்றைக்கு கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனாசே ஒரு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மனாசேக்கு கர்த்தர் எப்படி அவர் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்தார் என்று பாருங்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். இதுதான் ஆசீர்வாதம். நெருக்கத்திலே இருந்தான். அவன் நெருக்கப்படுகையில், 12ஆம் வசனம் ஆரம், அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தர் என்ன செய்தாரா? அவனுடைய ஜெபத்தை கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அதை தான் நான் சொன்னேன். God carried him back from a distance. தூரமாக இருக்கிற சில காலங்கள் உண்டு. கர்த்தர் மறுபடியுமாக அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு எருசலேமுக்கு கொண்டு வந்தார். நமக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கமான காலத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலம். அப்படி என்றால் மனாசே என்ன செய்தான்? அவன் இந்த நெருக்கத்திலே அவன் என்ன செய்தான்? அழுதானா? புலம்பினானா? அவன் துக்கித்தானா? 2 காரியத்தை செய்தான். He submitted himself to God and he made his supplication to God. Submission and supplication. தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தரை நோக்கி அவன் தாழ்த்தினான். 2வதாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதை தான் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினார். The Lord came down when he was pleading with God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் பாருங்கள். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். Humbled himself. தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தினான். நெருக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை என்றால் என்ன? நாம் பெருமைப்படுகிறோம் என்று அர்த்தமல்ல. நம்முடைய மனம் இங்கும் அங்குமாக அலையும். நம்முடைய எண்ணங்கள் இங்கும் அங்குமாக ஓடும். என்ன செய்யலாம்? யாரை சந்திக்கலாம்? யாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்? நமக்காக யார் செய்வா என்ற எண்ணங்கள் நமக்குள்ளாக கொந்தளித்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட நெருக்கத்திலே என்னை கட்டிட்டாங்க சங்கிலியில். ஒரு பக்கம் முள் குத்தி கொண்டிருந்தது. லெட் மீ டூ சம்திங். எனக்கு எல்லாம் உண்டு. நான் ஒரு ராஜா.
ஐ ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விடுவது தான் தாழ்மை. நோ லார்ட், இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் என் பிதாக்களின் தேவனை நோக்கி என்னை தாழ்த்துகிறேன். ஐ வாண்ட் டு ஹம்பிள் மை செல்ஃப் லார்ட். கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய எல்லா காரியத்தையும் விட்டு தம்மை தாழ்த்துகிறான். ரெண்டாவது பாருங்க, கெஞ்சுகிறான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரேயர். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் பாருங்க, அவன் நெருக்கத்தில் அவனுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குகிறாரா? அவனை மறுபடியுமாக சுமந்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நாம் கெஞ்சி அவரை கேட்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். மறுபடியுமாக உங்களை எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இந்த 13ஆம் வசனத்திலே கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு எருசலேம் என்னும் உங்கள் ராஜ்யம், உங்கள் சமாதான தாபரத்தை விட்டு தூரம் இருக்கலாம். கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஷேக்கிங். எல்லா இடத்துலையும் கட்டுகள் அவுத்து விட்ட மாதிரி இருக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு சால்வ் எவ்ரிதிங் அட் த சேம் டைம். வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆண்டவரே, எருசலேம் விட்டு நான் பாபிலோனில் இருக்கிற போல இருக்குது. எல்லாம் விக்கிரகத்தை போல் இருக்கிறது. என்னை சுற்றிலும் என்னை கட்டுகள் சூழ்ந்திருக்கிற போல இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம். உங்கள் நெருக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மறுபடியுமாக மனாசேவை கர்த்தர் திரும்ப பண்ணினார். He brought him back to the place of peace. He carried him back. கர்த்தர் அவனை சுமந்து கொண்டு வந்தார். தாவீதுக்கு டிஃபிகல்ட் டைமில் God continued to be with him. மனாசேவுக்கு பாருங்கள், டிஸ்டண்ட்டாக அவனை தூக்கி போய்விட்டார்கள். நீங்கள் தூரமாக உங்கள் சமாதானத்தை விட்டு தூரம் இருக்கிறீங்க. என்னதான் செஞ்சாலும் நிம்மதி சமாதானம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நெருக்கத்தில் உங்களை சுமந்து கொண்டு வருவார். காயப்பட்ட உங்களை அவர் தோளின் மேலே, ஆட்டை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டது போல உங்களை இன்றைக்கு he will carry you back to your place of peace. உங்கள் வீட்டை சமாதானத்தால் நிரப்புவார். கடைசியாக ஒரு நெருக்கத்தை உங்கள் மத்தியிலே வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது விதமான நெருக்கத்திலே கர்த்தர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருப்பார். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜோனா சாப்டர் 2 and verse 2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் தாவீதுக்கு ஒரு நெருக்கம், மனாசேக்கு ஒரு நெருக்கம், யோனாவுக்கும் ஒரு நெருக்கம். தாவீதுக்கு பர்னிங் அண்ட் ஸ்டோனிங், எரிகிற சூழ்நிலை, கல்லெறிகிற சூழ்நிலை. மனாசேக்கு பாருங்கள், தான்ஸ் அண்ட் செயின்ஸ், முட்கள், சங்கிலிகள். யோனாவை நீங்கள் பார்க்கும்பொழுது கடலும் மீனும், த சீ அண்ட் த ஃபிஷ். யோனா எங்கே இருக்கிறார்? கடலின் அடியிலே இருக்கிறார். அந்த கடலின் அடியிலே ஒரு மீனுக்குள்ளாக இருக்கிறார். He was not in a natural environment. சாதாரண சூழ்நிலையில் இல்லை, கடலுக்குள்ளாக இருக்கிறார். அந்த கடலுக்குள்ளாக ஒரு மீனுக்குள்ளாக இருக்கிறார். அவர் லேண்டுக்கு வர வேண்டுமென்றால் எத்தனை ஜோனை கடந்து வர வேண்டும்? மீனுக்கு வெளியே வர வேண்டும், கடலுக்கு வெளியே வர வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் அ வெரி வெரி ட்ரை பிளேஸ். மிகவும் வறட்சியான ஒரு காலம். ஒன்றும் செய்ய முடியவில்லை. 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். He was in the depths.
ஆழத்தில் இருக்கிறார். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. வெள்ளங்கள் அலைகள் எல்லாம் தலை மேலே புரண்டு போகிறது. 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கம். 5ஆம் வசனம் பாருங்கள். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்! மீன் வயிற்றுக்குள்ளாக பெரிய ஒரு நெருக்கத்திலே ட்ரைனஸ், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது யோசித்து பாருங்கள். ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருப்பதை சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரே இருட்டாக இருக்கும். மீனினுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கார். எங்கேருந்து ஜெபிக்கிறார்? சில நேரத்தில் வீட்டிலே ஜெபம் பண்ண முடியாது. இவர் மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணுகிறார். அங்கே ஒரு பெரிய நெருக்கம். கர்த்தாவே, பிஃபோர் ஐ ஆம் டைஜஸ்டட் பை த ஃபிஷ், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் சத்தத்தை கேட்பார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கம் என்ன தெரியுமா? யாரும் பார்த்து நினைக்காத இடத்திலே ஆழத்தில் போய் மாட்டிக்கொள்வது தான் இந்த நெருக்கம். யாருக்காவது தெரியுமா, லேண்டில் இருக்கவங்களுக்கு, எந்த மீன் யோனாவையும் விழுங்கினது? நோபடி நோஸ் விச் ஃபிஷ். யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஆயிரம் கணக்கான மீன்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு மீன் யோனாவை முழுங்கி வைத்தது என்று யாருக்கு தெரியும்? நோபடி நோஸ். யோனாக்கே தெரியாது எந்த மீன் அவனை மிடுங்குச்சுன்ட்டு. ஆனால் ஒருவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். யோனா இருக்கிற நெருக்கம் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு எந்த துன்பம், எந்த மீன் உங்களை முழுங்கிற்று என்று கர்த்தருக்கு தெரியும். எந்த பிரச்சனை உங்களை விழுங்கி வைத்திருக்கிறது, எந்த நெருக்கத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவதை விட கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் யோனாவுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோனா அந்த மீன் வயிற்றிலே இருக்கும் பொழுது ட்ரைனஸ், வறட்சி, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஆழத்தில் இருக்கிறார். எவ்வளோ ஆழம் தெரியலை. ஆண்டவர் யோனாவை அங்கிருந்து தூக்கி எடுத்து அழைத்தார். The Lord called him out of the dryness. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் என்னை ரட்சிக்க முடியும். 2 காரியம் கர்த்தர் அவனுக்கு செய்கிறார். அவனுடைய வவ், அவனுடைய விஷன். அவனுக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். அங்கிருந்த ஒரு பொருத்தனை, கர்த்தாவே, இந்த மீன் வயிற்றிலிருந்து என்னை விடுவித்து, நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தால் நீர் எனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன். நான் மறுபடியுமாக நினிவேக்கு செல்லுவேன். He took a vow. நெருக்கத்திலே நாம் ஒரு பொருத்தனையை எடுப்பது மிகவும் நல்லது. ஆண்டவரே, நான் பொருத்தனையை நான் செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஏன்? கர்த்தருக்கு தான் தெரியும் எந்த மீனுக்கு அவர் கட்டளையிட்டார். நெருக்கத்திலே கர்த்தர் யோனாவை விடுவித்தார். God made Jonah to function again in his call. அவனுடைய வாழ்க்கை நோக்கத்திலே யோனாவை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். சில நேரத்தில் நம்முடைய நெருக்கத்திலே நம்முடைய அழைப்பை இழந்து, நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை இழந்து, சில நேரத்தில் மீனின் ஆழத்தில் எங்கேயோ இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், யாருக்குமே தெரியாது, நான் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, நான் எந்த கஷ்டத்தில் எந்த மீனில் இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும் பிரதர், சிஸ்டர், அது கர்த்தருக்கு தெரியும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபித்தாலும், யாரும் காணாத ஆழியிலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும், உங்கள் நெருக்கத்திலே கர்த்தர் அடைக்கலமாக இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மறுபடியுமாக அந்த தேசத்திற்கு கொண்டு வருவார்.
கரைக்கு யோனாவை கர்த்தர் கொண்டு வந்தார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, God started speaking to him. கர்த்தர் யோனாவோடு பேச ஆரம்பித்தார். நெருக்கமான காலத்தில் கர்த்தர் நமக்கு தஞ்சமாயிருப்பார். God is a refuge in times of trouble. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட நெருக்கம்? தாவீதை போல நெருக்கமா, இல்லை என்றால் மனாசவை போல நெருக்கமா, இல்லை யோனாவை போல நெருக்கமா? 3 விதமான நெருக்கத்தின் காலங்கள். டிஃபிகல்ட் டைம்ஸ், டிஸ்டன்ட் டைம்ஸ் அண்ட் ட்ரை டைம்ஸ். இந்த 3 காலத்திலையும், இன் டிஸ்டன்ட் டைம்ஸ், தூரமாயிருக்கிற காலங்களிலே God will continue to be with you. இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், தூரமாயிருக்கிற காலங்களிலே the Lord will carry you back to Jerusalem. சமாதானத்துக்கு கர்த்தர் சுமந்து வருவார். உங்களுடைய பழைய நிம்மதிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரைனஸ், யாரும் காணாத ஆழத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியுமாக உங்களை அழைப்பார். கர்த்தர் மறுபடியுமாக லைஃப் பர்பஸை கொடுப்பார். கர்த்தர் மறுபடியுமாக He will make you to function. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு நெருக்கத்திலே அவரே அடைக்கலமாயிருப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான அதிகாலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீரே தஞ்சம், நீர் ஒருவரே அடைக்கலமாயிருக்கிறீர். அநேகர் இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாலை வேளையிலே, இந்த மாதங்களும் வருஷங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கும்பொழுது எவ்வளவு நாட்கள் இந்த நெருக்கம், எவ்வளவு நாட்கள் இப்படிப்பட்ட எரிகிற சூழ்நிலை, கல்லெறிகிற சூழ்நிலை, எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு முட்களின் பாதைகள், எவ்வளவு நாட்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்ட பாதைகள். கர்த்தாவே, எவ்வளவு நாட்கள் நாங்கள் கடலின் ஆழத்திலே, மீனின் வயிற்றிலே, நெருக்கத்தில் இருப்போம். இந்த நெருக்கமான காலங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவினது போல, நீரே அடைக்கலமாக இருக்கிறது போல, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நீர் நெருக்கத்தில் அவரோடு கூட இரும். கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய வலது கரத்தை நீட்டி நீர் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வைத்து நீர் ஆசீர்வதியும். அநேகர் வியாதியாயிருக்கலாம், அநேகர் பலவீனமாயிருக்கலாம், அநேகர் சொல்லொன்னா பாடுகள், கண்ணீர், துயரம், கஷ்டங்களில் இருக்கலாம். கர்த்தரே நீர் அவளுக்கு அடைக்கலமாயிரும். நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கையாயிருக்கிறீரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆசீர்வாதத்தை அனுப்பும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் நீர் அவர்களை எடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் விசேஷமாக இந்த மாதத்திலே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த மாதத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.